ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சியோன் மலை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் ஆண்டவர் நோக்கி பிரார்த்தனை செய்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். ஆண்டவர் மோசையை கொண்டு செய்யப்போகிற காரியங்கள் அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக செய்ய விரும்புகிறார். ஆண்டவர் அவருடைய சமூகத்தை மோசையின் மூலமாக ஜனங்களுக்கு முன்பாக செயல்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதன் நமக்கு முன்பாக போவதை விடவும் அவரே முன்பாக சென்று ஜனங்களுக்கு முன்பாக இந்த காரியங்களை செய்ய ஆசிக்கிறார். இன்றைக்கு இந்த கால வேளையிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் உங்களை கலங்க பண்ணுகிற ஒன்றாக இருக்கலாம். உங்கள் தேவைகள் உங்களை பயமுறுத்துவதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் செய்வேன். அவர் நமக்கு முன்பாக இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, ஆண்டவர் உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் முன்பாக செல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உபாகம் 31ஆம் அதிகாரத்திலே மோசே குறிப்பிடுவார், நான் வயது சென்றவனாக மாறிவிட்டேன், எனக்கு இப்பொழுது வயது 120 வருடங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இனி யோர்தானை கடந்து போக முடியாது என்றும் குறிப்பிட்டு விட்டார். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போவார். அருமையானவர்களே, நம்மால் முன் சென்று செய்ய முடியாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் முன்பாக செல்வாரானால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உபாகம் 31:6 பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருவேளை ராட்சதர்கள் இருக்கலாம், பல தேசத்து ஜனங்கள் அங்கு இருக்கலாம். ஆனால் பிரச்சனைகள் ஆண்டவரே சரி செய்வார். 3ஆம் வசனத்திலே ஆண்டவரே அவைகளை சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். இதுவரையில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்தார். இனி ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 2ஆம் வசனத்திலே, இனி ஆண்டவர் உன்னோடு கூட வருவார். மனிதன் வருவதை விடவும் தேவனுடைய பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். உலகத்தில் நம்மை செல்வாக்குள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட வருவேன் என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் வருவது எவ்வளவு பெரிய பாக்கியம். யாத்திராகமம் 33 அதனுடைய 14 சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய சமூகம் என்று சொன்னால் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்திலே அவரை ஆராதிக்கிற அந்த இடம்தான் அவருடைய சமூகம். கொர்நேலியு சொல்லுவார், இங்கே நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம் என்று 33ஆம் வசனத்தில் குறிப்பிடுவார். ஆண்டவரை தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிற இடத்திற்கு அவருடைய சமூகம் என்று பெயர். யோபு 33:26 நான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்கிறோமோ அது அவருடைய சமூகத்தின் மகிமை என்று நாம் பார்க்கிறோம். என்னாகும் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்திலே ஆரோனை ஆசாரியனாக ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது அதை ஏற்றுக்கொள்ளாத மற்ற கோத்திரத்தார் மத்தியிலே அவருடைய சமூகத்திலே அவனுடைய கோலை துளிர்க்க பண்ணி கனம் பண்ணி அங்கீகரித்தார். அவனுடைய சமூகம் என்று சொன்னால் என்ன? நமது வாழ்க்கையில மற்றவர்கள் அங்கீகரிக்காத நேரம் நாம் தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்மை அங்கீகரிக்க செய்கிற ஒரு சூழலை தான் தேவன் செய்கிறார். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் அவருடைய 20ஆம் வசனத்திலே ஆண்டுடைய தாசனாகிய தாவீதை கொல்ல அழிக்க சவுல் எழும்பின போது அங்கே தாவீதுக்கு ஒரு தெளிவு உண்டு. அவருடைய சமூகத்திலே என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் இருப்பது உண்மையானால் உண்மையாக அவருடைய சமூகம் முன்பாக செல்வது மாத்திரமல்ல, நாம் எப்போதும் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யோனா ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டுடைய ஜனங்களை பாதுகாக்க நினிவேக்கு தேவனால் கட்டளை பெற்ற தீர்க்கதரிசி. ஆனால் ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். கப்பலிலே பெரிய கொந்தளிப்பு வந்தது. இன்றைக்கு அநேருடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய சமூகத்தை விட்டு பாவத்தினாலும் பின்மாற்றங்களினாலும் ஒருவேளை தேவ சித்தம் செய்யாத அநேக காரியங்களினாலும் விலகி ஓடுகிறது உண்டு. அப்பொழுது அநேக கொந்தளிப்புகளையும் சோதனைகளை சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறவன் என்று கப்பல் இருந்த மாலுமியும்
கூட இருந்தவர்கள் அறிந்து கொண்ட போது பயந்தார்கள். நீ தேவனுக்கு பயந்து இன்றைக்கு உன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுவாயானால், ஒருவேளை மீன் வைத்திருந்த யோனாவை போல் இருந்தாலும், நெருக்கப்பட்டாலும் தேவ சித்தத்தை செய்ய வைக்கவும், உங்களை கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை நடத்தவும் அவருடைய சமூகம் முன்னாக செல்லும். ஏசாயா 58 அதிகாரத்திலே 8 வசனத்திலே, நமது நீதி முன்னாக செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக நீதியை முன்னாக அனுப்புகிறார். ஆண்டுடைய நீதி முன்னாக செல்லுகிறது உண்மை. ஆனால் நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய தூய்மை, நம்முடைய கற்புள்ள வாழ்க்கை, நம்முடைய நீதி பிசகாத உண்மையான காரியங்கள், அநீதி பண்ணாத காரியங்கள், வேத எழுத்துக்களின்படி வாழுகிற நீதி உள்ள ஜீவியம், ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கை கொள்ளுகிற நீதி, இப்படிப்பட்ட நீதிமான்களாய் இருப்பது உண்மையானால் நீதி முன்னாக செல்லும். அருமையானவர்களே, இந்த வருடத்திலே ஆண்டவர் எந்த ஜாதிக்கும் செய்யாத அதிசயங்களை இந்த செய்தி கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்ய விரும்புகிறார். ஆனால் உங்கள் நீதி பட்டாய்ப்பகலை போல வெளிச்சமாக்க, உங்கள் நீதியை மனிதன் மறைக்க நினைத்தாலும் வானத்திலிருந்து நீதியாக பார்க்க செய்கிற தேவன் இன்றைக்கு நீதி முன்னாக செல்லும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவருடைய நீதி அல்ல, நம்முடைய நீதி முன்னாக செல்ல வேண்டும். அவருடைய நீதி எப்போது நம்மை சூழ்ந்திருக்கிற நாம் குறை உள்ளவர்களாக இருந்தாலும் அவருடைய நீதி நம்மை நீதிமானாக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நம்முடைய நீதியை முன்னாக அனுப்ப விரும்புகிறார். யோபு 36 அதிகாரம் அதனுடைய 17 வசனத்திலே வாசிக்கிறோம், நீதி உள்ள ஒரு ஜீவன் நமக்கு இருக்குமானால் சோதனை நேரத்திலே ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். அருமையானவர்களே, ஞானம் ஸ்நானம் என்கிற நீதியை குறித்து மத்தேயு 3:15 வாசிக்கிறோம். அப்படி நாம் கீழ்ப்படிந்து எடுக்கிற வேளையிலே அந்த நீதியை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். தானியேல் 12 அதிகாரம் அவருடைய 3 வசனத்திலே அநேகர் நீதிக்குட்படுத்துகிறது நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த நீதி உள்ள ஜீவியத்தை செய்து 1 தெசலோனிக்கேயர் 2:10 இந்த பிழையில்லாத ஜீவியம் செய்கிற நீதியை நம்முடையவளாக இருக்கிற வேளையிலே நீதி முன்பாக செல்லும். நீதி முன்பாக சென்றால் நடக்கிற காரியம் என்ன? கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு முன்னாக போகிறார். ஆண்டவர் சொல்லுவார், மோசேயை பார்த்து உன் ஜனங்கள் என்று சொல்லுவார். ஆண்டவர் மோசே என்ற ஒரு தனி மனிதனை ஆண்டவர் முக்கியப்படுத்தி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு முன்பாக செல்லுவேன். இரண்டாவதாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார், தனிப்பட்ட ஒரு மனிதனாகிய உன்னோடு கூட நான் முன்பாக வருவேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் மோசே என்ற ஒரு தனிப்பட்ட மனிதனை இவ்வளவு கனப்படுத்த வேண்டும்? மோசே ஆண்டவர் தனித்து வனாந்தரத்தில் அழைத்தார். யாத்திராகமம் 3 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலே வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் மோசே தனித்திருந்தார். நமது வாழ்க்கையில தனிமை என்கிற பாடுகள் வரலாம். ஆனால் பொறுமையோடு இருப்போமானால் முச்சடியில் தரிசனமான ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவார். யாத்திராகமம் 17 அதிகாரம் 11 வசனத்திலே மலை உச்சியிலே ஆண்டவரோடு தனித்திருக்க மோசே கடந்து போகிற அனுபவங்களை பார்க்கிறோம். ஆம், தனித்த ஒரு மோசையை சென்றது போல நாமும் தனித்திருப்போமானால் தேவனுடைய பெரிய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். உபாகம் 34 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் போது, ஆம், யோசுவா என்ற ஒரு வேலைக்காரனை தன்னுடைய பொறுப்பில் ஆற்ற ஆண்டவர் மோசேக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய மனிதன் என்றால் யார்? தேவனுடைய அதிகாரம் உள்ளவர். அவருடைய வார்த்தையில் அதிகாரம் உண்டு, அவருடைய ஜெபத்தில் அதிகாரம் உண்டு, அவருடைய காரியங்கள் எல்லாம் அதிகாரம் உண்டு. என்னாகும் 12:3 வீட்டில் கலகம் வந்த போதும் அமைதி உள்ள சாந்த குணமுள்ள ஒரு மோசே கிருபை வரங்கள் பெற்று 70 பேர் பாளையத்துக்குள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போதும் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல மோசையை வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மோசையை கொண்டுதான் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். செங்கடல் பிளந்த போது பெருமை பாராட்டாமல் பாடி துதிக்கிற மோசே. இன்றைக்கு ஒரு சிறு காரியம் நடந்தாலும் நம்மை விளம்பரம் பண்ணுகிறோம், நம்மையே புகழ்ச்சியாய் சொல்லுகிறோம். ஆண்டவரை பாடுகிற மோசையை பார்க்கிறோம். இவருக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்ய நான் முன்பாக வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவர் முன்பாக வரப்போகிறார். எல்லாம் சீர்படுத்தப் போகிறார், எல்லாம் ஒழுங்குபடுத்தப் போகிறார், ஆண்டவரை நிறைவேற்றப் போகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபமனுமா? எங்களெல்லாம் ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, பூமி எங்கும்
எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்ய ஆம் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று சொன்னேன். நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்று மோசே கடந்து போய் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஆம் ஒரு முடிவு வந்தாலும் ஆண்டவரே முன்பாக வந்தீர். இன்றைக்கு சமூகம் முன்பாக வரட்டும். எங்கள் நீதி அழுக்கான கந்தைகளாக இருந்தாலும் எங்களுடைய நீதி உள்ள ஜீவத்தை அங்கீகரிக்கிற ஆண்டவரே நீதி முன்பாக வரட்டும். இன்றைக்கு நீர் முன்பாக வந்து கோணனான அத்தனை செவைப்படுத்துவதோடு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும். அவருடைய பிரச்சனைகள் நீங்குவதாக. அவருடைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற சத்துருடைய வல்லமைகள் இன்றைக்கு விலகி போவதாக. அவருடைய சரீரங்களிலும் இருக்கிற பாதிப்புகள், குறிப்பாய் நோய் கொண்டு ஒடுங்கி வாழ்க்கையில் களைத்து போய் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் முன்பாக வருவீராக, முன்பாக நிற்பீராக, முன்பாக ஒரு அற்புதம் செய்வீராக. இன்றைக்கே ஒரு அதிசயம் இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதாக. நீர் அப்படி ஆரம்பிக்கிறதற்காக நன்றி, அப்படியே செய்யப்படுவதற்காக நன்றி. நீ கூடவே அற்புதம் செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.